பெப்பர் எக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து சால்ட்டு போட்டு பெப்பர் பொடி கொஞ்சம், சீரக பொடி கொஞ்சம், உப்பு மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சீரக பொடி இல்லைன்னா பரவாயில்லைங்க, பெப்பரும் சால்ட்டும் கூட இப்படி எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு முட்டை ஒன்று வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த ஆயில் இப்படி போட்டுடணுங்க. லைட்டாக தான் போடணுங்க, ரொம்ப போடக்கூடாது. முடிஞ்சால் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த பெப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த பெப்பர் பொடியை இப்படி இதில் தூவிடணுங்க. முட்டையில் தூவக்கூடாது, இப்படி தூவிட்டு இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி போட்டு இப்படி எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க. இதோட ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாதுங்க, எடுத்துடணும். இவ்வளோதான். இப்படி எடுத்துட்டிங்கன்னா முட்டையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கீறி வச்சுக்கணுங்க. அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். எடுத்துட்டா உங்களுக்கு பெப்பர் முட்டை ரெடிங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.